ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி அந்தகன் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரசாந்த் சார், யோகி பாபு சார், சமுத்திரக்கனி சார், பிரியானந்த் மேடம், ஊர்வசி மேடம், சிம்ரன் மேடம், மனோபாலா சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை தியாகராஜன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் சார் அப்பா அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தா, பிரசாந்த் சார் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பியானோயிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. கண்ணு தெரியாத பியானோயிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு அர்த்தம் நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அவர் ஏன் கண்ணு தெரியாமல் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்க்குறப்போ புரியும். அவர் லண்டனில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பியானோ அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கோசரம் அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கோசரம் இங்கே ஒரு பியானோயிஸ்ட்டாக நிறைய ஃபங்க்ஷன், அதாவது நிறைய ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிட்டு ஒரு பியானோ இது பண்ணி நிறைய காசு சேர்த்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம சென்னையில் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி காசு சம்பாதிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் இவர் மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து இவர் எப்படி வெளியில் வந்தார், எப்படி அதெல்லாம் சால்வ் பண்ணி எப்படி அந்த ஒரு இது இல்லாமல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் எப்படி அவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வெளியில் வந்தார் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதை. இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னா, இதுக்கு மேலே பேசணும்னா இந்த கதை ரிவீல் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம இந்த மேலோட்டமாக பேசியிருக்கோம். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தா இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பார்த்தா சிம்ரன் மேடம். ஃபஸ்ட் நான் சிம்ரன் மேடம் சொல்லலான்னு பார்க்குறேன். சிம்ரன் மேடம் எத்தனையோ கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, இது ஒரு ஆன்டகனிஸ்ட், அதாவது ஒரு ஒரு வில்லி அந்த கதாபாத்திரத்தை சேர்ந்தது அப்படியே சூப்பராக பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நான் பார்த்தது பார்த்திங்கன்னா, நட்புக்காகன்னு சரத்குமார் படத்தில் ஒரு சின்ன ரோலில் கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட ஒரு இதில் ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. அவர் கூட சொல்லியிருக்காரு, இந்த சிம்ரனோட அந்த ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் அந்த படத்தில் ஒரு சின்ன சீனில் வச்சுருப்பாங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி படம் முழுக்க இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆக்டிங். அதாவது பிரசாந்த் சாரும் அவங்களும் ஜோடியாக நடித்து தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் 2 பேர்த்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது இவருக்கும் பிரசாந்த் சாருக்கும் மேடமுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆன்டகனிஸ்ட், அதாவது ஒரு ஹீரோ வில்லி அந்த கதை, அந்த ஒரு கேரக்டர் சம்மந்தப்பட்டிருக்கும். 2 பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு என்கேஜிங்காக இருக்குது. சிம்ரன் மேடமோட கதாபாத்திரம் அவ்வளோ ஒரு ஹியூஜாக ஒரு வலுவாக இருக்குது. அடுத்து பிரசாந்த் சார் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அது பிரசாந்த் சாருக்கு ரொம்ப வலுவான ஒரு கதாபாத்திரமாக இது அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, அவர் இது அவருக்கு ஒரு கம்பேக் படம் இன்னும் சொல்லிடலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வகையாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதாவது ட்ரைனிங் எடுத்து ஒரு கண்ணு தெரியாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ட்ரைனிங் எடுத்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் இனிமேல் இன்னும் வெவ்வேறு கேரக்டர், இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள், நல்ல கேரக்டர் அவர் இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் பண்ண மாதிரி இன்னும் நிறைய படத்தில் அவர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த படத்தில் ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்குறப்ப பார்த்தா யோகி பாபு சார், அவர் ஒரு போஸ்ட் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் வராரு. இவர் ஒரு சிம்ரன் மேடமை பிளாக்மெயில் பண்ணுற ஒரு ரோலு, அப்படியே கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி வரும். சிம்ரன் மேடம் பிளாக்மெயில் பண்ணுற ஒரு ரோலில் வருவார். நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் சீன் தான் வராது, ஒரு 2 சீன் தான் வராரு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து சமுத்திரக்கனி சார், இது அவர் ஏன் பண்ணார், அதாவது இந்த படத்தில் அவர் ஒரு போலீஸ் கேரக்டராக வராரு. அவர் இதுக்கு முன்னாடி வில்லனாக நடிச்சிருக்காரு, குணச்சித்திர இது மாதிரிலாம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு விதமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரை நம்ம இப்போ எப்படி நம்ம மகாராஜா படத்தில் சிங்கமொழி சாரை பார்த்து நம்ம ஒரு கேரக்டரை பார்த்துருப்போமோ, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. நமக்கே ஒரு புதுசாக இருக்கும். சமுத்திரக்கனி சார் நம்ம இப்படி ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா அவருக்கே அது புதுசாக இருக்கும். ஸோ அதையும் நல்லா நீட்டாக பிரமாதம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஊர்வசி மேடம் காமெடி நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் அவங்க காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு காமெடி நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. மனோபாலா சார்
சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் இன்னும் நிறைய படம் பண்ணியிருப்பார். நல்ல நடிகை. ஸோ நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. தியாகராஜன் சார் அவரே நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்தஹூன் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். இதை அவர் தமிழுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் வச்சு சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் பண்ணி, அதுவும் அப்புறம் வனிதா மேடம் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா சீன்ஸ் எல்லாம் வச்சு, ஹிந்தியில் அந்தளவுக்கு சீன்ஸ் இருக்காது. ஸோ இதில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இது எவாப்ரேட் பண்ணி, காமெடி இருக்காது, இங்கே யோகி பாபு சார் காமெடியெல்லாம் கொடுத்து தமிழுக்கு ஏற்ற, அதாவது இந்த காலத்து யங் டைரக்டர்ஸ் ஒரு படம் எடுத்தால் எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்திருக்காரு. நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லராக நம்மளை ஒரு என்கேஜிங்காக தான் எடுத்திருக்காரு. எங்கேயும் லேக் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நல்லா தான் எடுத்திருக்காரு. ஸோ அவரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது இத்தனை வருஷம் கழித்து தான் பையன் ஒரு படம் பண்ணுறாப்புல. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லுவாங்க, தியாகராஜன் சார்னால தான் பிரசாந்த் மார்க்கெட்டை விட்டார் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, என் பையன் என்றைக்குமே எனக்கு ஹீரோ தான், நான் என் பையனை ஒரு பெரிய ஸ்டாராக கொண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரே படம் பண்ணி இந்த படத்தை நிரூபிச்சிட்டாங்க. அப்பா பையன் 2 பேரும் நிரூபிச்சிட்டாங்க. படம் நல்லா நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நீட்டாக மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த படம் தியாகராஜன் சாரோட முழு நம்பிக்கை இந்த படத்தில் ஜெயிச்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார். அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அந்த மீட்டரை பிடிச்சி கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. உண்மையுமே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீனையும் நல்லா கரெக்டாக எவாப்ரேட் பண்ணி போகுது. அப்புறம் பார்த்தா இந்த படத்தோட எடிட்டிங் நல்லா இருக்குது, எடிட்டிங் ஒர்க்கு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன லேகாக செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போயிடுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்சம் சீன்ஸ் மட்டும், அது ஒரு 10 நிமிஷம் லேக் ஆகுது. அதுவுமே அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிடுறாங்க. ஃபினிஷிங்கில் படம் ஒரு பக்கா படம், ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர், ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா முடியுது. இது இந்த படம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சமுத்திரகனி சாருக்கும் ஒரு சிம்ரன் மேடமுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டோரி தான் இது. அதை வச்சு தான் பேஸ் பண்ணி போகும். ஆனால் நல்லா இருக்கும்னு வச்சுக்கலேன். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது சிம்ரன் மேடம் நல்லா ஒரு நல்ல ஃபயராக, அதாவது நல்ல நம்ம ஒரு கோவக்காரியாட்ட ஒரு மாதிரி நல்ல வில்லத்தனமாக நல்லா மிரட்டியிருப்பாங்க. அதாவது பிரசாந்த் சாரும் சிம்ரன் மேடமும் காதல் ஜோடியாக நம்ம ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 7வது படம் நினைக்கிறவங்க 2 பேர்த்துக்கு. இந்த படத்தில் ஒரு வெரைட்டியாக காமிச்சிருக்காங்க, ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலிக்கான படமாக இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலியோட உள்ளே போய் கூட நீட்டாக என்ஜாய் பண்ணி வெளியில் வரலாம். ஒரு நல்ல படம். பிரசாந்த் சாருக்கு இவ்வளோ நாள் கழித்து இந்த படம் வர்றப்போ ஒரு நல்ல சூப்பரான படமாக வந்திருக்கு. மக்களும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா ரசித்து பார்ப்பாங்க. ஃபேமிலியோட உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பரான படம். ஹோல்சமாக சொன்னால் இது ஒரு நல்ல ட்ரீட்டான படம் தான். அதாவது இந்த படத்தை பார்க்காம, இந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் மூவிஸ்லாம் பார்க்காம இந்த படத்தை போய் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு சப்ஜெக்டாக, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நம்பி சொல்லலாம். ஸோ நிச்சயமாக போய் இந்த படத்தை பாருங்கள். பிரசாந்த் சார் உழைப்புக்கு வாழ்த்தி வரவேறுங்க. அவர் ரொம்ப நல்ல கலைஞன். ஸோ நம்ம இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டோம். இனிமேல் அவரோட படம் வருஷம் 2 படம் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இந்த படத்தை எல்லோரும் கொண்டாடுங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அவர் அந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ஏதோ என்னோடய வறுமைக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.